தனியார் மதுபான கூடத்தை இழுத்து மூட வலியுறுத்தி தமிழக வெற்றிக் கழகத்தினர் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். முதலில் இந்த காட்சிகளை பார்க்கலாம். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு தக்காளி மண்டி அருகே தமிழக வெற்றிக் கழகத்தினர் தனியார் மதுபான கூடத்தை மூட வேண்டும் என கூறி போராட்டத்தில் ஈடுபட்ட போது காவல்துறையினருக்கும் அவர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்ட காட்சிகளை நாம் பார்த்து வரக்கூடிய நிலையில் ஆத்திரமடைந்த தமிழக வெற்றிக் கழக தொண்டர் ஒருவர் காவல்துறையின் கையை கடித்ததை காட்சிகளாக பார்த்து வருகிறோம். எம்முடைய செய்தியாளர் விவரங்களை வழங்கலாம், கேட்கலாம். மேலும் விவரங்கள் வெற்றிவேல். வணக்கம் ஷாம். அதாவது பார்த்தீங்கன்னா பாலக்கோடு நகரத்திலே இருக்கக்கூடிய அரசு மற்றும் அரசு தனியார் பள்ளியில நிறைய செயல்பட்டு வருகிற அந்த இடத்துல அரசு மதுபான கடை செயல்பட்டு இருந்திருக்கு. இந்த அரசு மதுபான கடைக்கு பக்கத்திலே தனியாருக்கு சொந்தமான மதுபான கடை மற்றும் மதுபான கூடம் அங்க செயல்பட்டு வந்துருக்கு. இதனால பகுதி மக்கள் பல நாட்கள் கோரிக்கை வச்சு இந்த தனியாருக்கு சொந்தமான அந்த மதுபான கடை அகற்றணும்னு சொல்லி கோரிக்கை வச்சிருந்தாங்க. இந்த நிகழ்வு இன்று தமிழக வெற்றி கழகம் சார்பா அங்க அந்த தனியாருக்கு சொந்தமான அந்த மதுபான கடை மற்றும் மதுபான கூடத்தை அகற்றணும்னு சொல்லி போராட்டம் நடத்தினாங்க. தொடர்ந்து அந்த கடையை முற்றுகையிட்டு தள்ளுமுள்ளு ஏற்பட்டுச்சு. காவல்துறை அவங்க தடுத்து முட்டு போட்ட போது அவங்க இருவருக்கும், அதாவது கட்சி நிர்வாகிகளுக்கும் காவல்துறைக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதா பரபரப்பு ஏற்பட்டுச்சு. இந்த நிலையில் ஒரு கட்சி தொண்டர் காவலர் கையை கடிக்கிற வீடியோ வெளியே பரபரப்பாக ஏற்பட்டிருக்கு. இந்த சமயத்தில் இவங்க அனைத்து 200க்கும் மேற்பட்ட கட்சி தொண்டர்கள், நிர்வாகிகள், மகளிர் என 200க்கும் மேற்பட்டவர் கைது தனியார் திருமண மன்றத்தில் அடைச்சிருக்காங்க. ஷாம், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி வெற்றிவேல். தமிழக வெற்றிக் கழகத்தினர் தருமபுரியில் போராட்டத்தில் ஈடுபட்ட போது காவல்துறையின் கையை அக்கட்சியின் தொண்டர் கடித்திருக்கிறார். அந்த காட்சிகளை மீண்டும் ஒருவரை பார்க்கலாம்.